அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 2026 மார்ச் மாத பலன் பார்ப்போம். நண்பர்களே, விருச்சிக லக்னம். லக்னம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் வாட்ஸ்அப் மூலம் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு நான் லக்னம் என்று சரியாக பார்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கின்றேன். வணக்கம் என் அன்புக்குரிய விருச்சிக லக்ன நேயர்களே. உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். நவகிரகங்களின் தளபதி செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மனதிற்குள் வைரம் பாய்ந்த உறுதியை கொண்டவர். செவ்வாய் என்றாலே வீரம், தைரியம். வெளியிருந்து பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பீங்க. ஒரு காரியத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. இதுதான் நண்பர்ல உங்ககிட்ட ஒரு தனி சிறப்பு. இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வாழ்க்கைய போராட்டமான காலம். சிரமம், ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சிருக்கீங்க. நினைக்கிற காரியம் தள்ளி போறது, மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதனாலேயே நீங்க நல்லது சொல்லுவீங்க, நல்லது செய்வீங்க. கொஞ்சம் அந்த முரட்டுத்தனத்தோட செய்யறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அது வித்தியாசமா தெரியும். அதனால உங்க மனசு ரொம்ப காயப்படும். இது உண்மை. அன்பு விருச்சிக நேரில் கவலைப்படாதீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு அமைவதற்கு ஒரு வெற்றி கனியை நான் தரப்போகின்றேன் நண்பர்களே. முதல்ல நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கணும். உங்களே ஆட்டி கொண்டிருந்த அந்த சோம்பல், சோர்வு இனி காணாமல் போகும். ஏன்னா மனம் நல்லா இருந்தா தானே எல்லா தைரியம் வரும். மனம் சரியில்லைங்கிறப்ப பார்த்துக்குருவான். இவ்வளவு இப்போ உழைச்சி என்ன பிரயோஜனம்? நம்ம இவ்வளவு தூரம் கொடுத்துருக்கோம், நல்லதில்லைன்னு பேர் இல்லை. இப்படியெல்லாம் அடுத்து செய்யக்கூடிய காரியங்களையும் ஒரு சோர்வு ஏற்படும். இதுக்கெல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு ரத்த ஓட்டம் பாயிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு இந்த மாசம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. பணப்பழக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதமா கொடுத்தது வரல, கேட்ட இடத்துல கிடைக்கல, இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை. ஒரு பெரிய மனிதரோட உதவினால, உங்களுடைய உழைப்பின் பயனால எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. வாங்கி வைத்த கடனால ஏற்பட்ட நிம்மதி குறைவு உங்களுக்கு அந்த கடனை மெல்ல மெல்ல அடைப்பதற்கான ஒரு பெரிய வழி இந்த பொற்காலத்தில் பிறகும் நண்பர்கள். அதே மாதிரி வேலை, தொழில் உயர்வு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏளனமா பார்த்துருப்பாங்க. இப்போது அடுத்து உங்களை ஆச்சரியப்படுற மாதிரி கிரக நிலைகள் மாறி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை ஒரு வளர்ச்சி கொண்டு போகும். பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். நம்ம என்னமோ நினைச்சோம், இவர் மாதிரி யாரும் இல்லை. புதிய பொறுப்பும் தேடி வரும். ஏன்னா செவ்வாயினாவே ஒரு போர்க்களத்தில் நிற்கும் தளபதியில் ஒருத்தர். உத்தியோகத்துல எப்பயுமே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை, கௌரவம் இருக்கும். இந்த மாசம் அது உயர்வையும் கொடுக்கும் நண்பர்கள். சொந்தமா தொழில் தொடங்குறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். லாபம் என்பது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்றவாறு உயரும். நீ எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முறையில வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம். குடும்பம், நிம்மதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சில பிரச்சனைகள் எல்லாம் மாறி குறைஞ்சு வீட்டுல ஒரு மங்கள ஓசை கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு. பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டே இருப்பீங்க. இனி பயப்பட வேண்டியதில்லை. ஒரு வழியா அவர்கள் உங்களுக்கு பெருமை தேடி தர அளவுக்கு ஏற்படும், சூழ்நிலைகள் மாறும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மௌன யுத்தம் இருக்கும். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அவங்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அடுத்து சொத்து, வீடு, நிலம்னு எடுத்துக்கிட்டா
இந்த நாளா திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட வேலையா அமையும்னு நினைக்கிறேன். முடியும். நம்பிக்கையோட இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் நேரம் கூடி வருது. வசதிகள் பெருகும் மாதம் இது நண்பர்களே. தடைகள் நீக்கிறது. அதாவது இதுவரைக்கும் நீங்க நினைச்சது செய்ய போற காரியம், அதை செஞ்சுட்டு இருந்த காரியம் நின்று போனது, இதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சு எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சு தானாகவே எல்லாம் விலைக்கு போய் அடுத்து ஃப்ரீயா நீங்க வேலை பார்க்கறதுக்கு எதையும் அடைகிறதுக்கான சூழ்நிலையை நீங்க அடைவீங்க. யாரை நம்புறதுங்கிற குழப்பத்துல இருந்த உங்களுக்கு சில நல்ல மனிதர்கள் நட்பு கிடைத்து கொஞ்சம் வாழ்க்கை பாதை மாறும் நண்பர்கள். இந்த மாசம் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி தடதடவென நடக்கும் நண்பர்களே. வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். நீங்கள் எந்த நேரத்திலும் ஒரு பொறுமையை காக்க வேண்டும். நிதானமா பேசுங்க, மெதுவா சொல்லுங்க, அற்புதமா வருவீங்க. சொல்ற வார்த்தையிலேயே பசு அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கு, அதே மாடு அப்படின்னா கடுமையா இருக்கு. இவ்வளவு வித்தியாசம். அதை மாத்திக்கிட்டீங்கன்னா சூப்பர். வெளிநாடு செல்ல முயற்சி இருக்கிறவங்களுக்கு தடைகள்லாம் நீங்க விசா தொடர்பான விஷயங்களும் கொஞ்சம் சாதகமா இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்க ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. போயிட்டு வாங்க. இறைவன் என்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதம் நல்லா கவனித்து பாருங்க, உணர்வீர்கள். பிரச்சனைகள் நேரில் எப்பயுமே கலங்கக்கூடியவர் அல்ல நீங்க. அதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எதற்கும் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் கலங்கிக்கிட்டே இருக்க மாட்டேங்க. ஏன்னா உங்க உழைப்பும் நேர்மையும் எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்க பயந்த மாதிரி தெரியும், ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. இந்த மார்ச் மாசம் 19, 20, 21 இந்த தேதிகள்ல மட்டும் சந்திராஷ்டமம் வர்றதுனால அந்த நாட்களை மட்டும் மற்றவங்க கிட்ட பேச்சவே குறைச்சுக்குங்க. அமைதியா இருங்க, சூப்பரா இருக்கும். மொத்தத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் அழகா ஒரு நீதி மனசார வேண்டிக்குங்க. செவ்வாய் என்றாலே வீரபுத்திரன், செவ்வாய் என்றாலே முருகன், செவ்வாய் என்றாலே வீரம். உங்க தைரியத்தை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. முடிஞ்ச மட்டும் இந்த உடல் ஊனமுற்றவர்கள், முதியோர் இருக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க யாரு நம்மளுக்கு தெரியாதவங்க யாரா இருந்தா என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்க தடைகள் கூட நீங்களும் தைரியமா நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கை ஒரு விடியலாக அமையும். நன்றி நண்பர்களே. இறைவனால் எல்லோரும் நன்றாக இருக்கும். மனோதைரியத்தை மட்டும் விட்டாதீங்க. வணக்கம்.